ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு tnEsevai.tn.gov.in வெப்சைட்டை வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இசேவையோட மெயின் பேஜுக்குள்ளே இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன்ற ஆப்ஷனில் வந்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்கள் கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு லாகின் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய சிட்டிசன் போர்ஷனுக்குள்ளே வந்து லாகின் ஆகிடும். இதில் செகண்ட் ஒன் இருக்குது பாருங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செகண்ட் ஒன்னாக இருக்குது பாருங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் ஒன்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட் கொடுத்து அப்ளை ஃபார் தி சர்வீஸ் ஆஸ் பர் தி கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட் ஒன்லேயே வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கான கேன் நம்பர் வேணும். அதில் ரிஜிஸ்டர் கேன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். இந்த உங்களுக்கு அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் டாக்குமெண்ட் டைப்பில் ஆதார் நம்பர் வந்து மேண்டன்ட்ரியாக நீங்கள் கம்பல்சரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷன் கார்டு இருந்தாலும் இல்லை பேன் கார்டு எது இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கிங்க. இந்த பக்கம் உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்பிலேஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து என்னென்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. திருமதி அப்படின்றது வந்து எந்த ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய அப்ளிகன்ட் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. இந்த பக்கம் இங்கிலீஷில், இந்த பக்கம் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழில் என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஜெண்டர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. மேரிடா அன்மேரிடா என்ன டீட்டெயில்ஸ்னு என்டர் பண்ணிக்கிங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபாதர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணுங்கள். அதே ரைட் சைடில் உங்களுடைய தமிழில் என்டர் பண்ணிங்க அவங்களுடைய ஃபாதர் நேமை என்டர் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா மதர் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடைய மதர் நேம் வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் மேண்டன்ட்ரியாக நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தாயின் பெயர் வந்து தமிழில் என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலீஜியன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடைய மதம்ன்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்றது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, பிசி, ஓசி, எம்பிசி என்னவோ அதை செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நான் ஒர்க்கர்ஸ்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அதுக்கடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பாருங்கள் கரண்ட் அட்ரஸ் தற்போதைய முகவரின்னு இருக்குது பாருங்கள், அதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக்கு செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்டு நம்பர், உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், உங்களுடைய அட்ரஸ் வந்து அதில் வந்து என்டர் பண்ணிங்க. கேட்குற எல்லாத்துலேயுமே வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பின்கோட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய பின்கோட் நம்பரை வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாரு, இஃப் பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை டிக் பண்ணிங்க. ஆஸ் கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒரே இதுன்னா அதை டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி 3 இருக்குது. உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதில் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான ஓடிபி வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய பேங்க் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பிரான்ச் இருக்குது பாருங்கள், உங்களுடைய பிரான்ச் என்டர் பண்ணிக்கின்னு உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாரு, ஆதார் நம்பர், நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஃபீல்டு ஷுட் நாட் பி எடிட்டபிள் ஒன்ஸ் இட் இஸ் ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வந்து எதுவுமே கரெக்ஷன் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் எதனா கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம்.
அதை வந்து கேன்சல் கொடுத்துட்டு நீங்கள் எதனா கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் வந்து உங்களுடைய கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு ஓகேன்ற ஆப்ஷனுக்கு கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கான கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்னு வருது பாருங்கள். உங்களுடைய கேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் அப்படியே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஃபாதர் கம்யூனிட்டி, மதர் கம்யூனிட்டி, அதுக்கு வந்து ஃபாதர் கேஸ்ட்டு, மதர் கேஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் கம்யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அது ரெக்வெஸ்ட் கேஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா wherever any of the application family members possess permanent online certificate issued by component revenue authorityன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அப்படி வாங்காத பட்சத்தில் வந்து நோன் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்மிட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வியூ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் மதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் சிப்ளிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோர்த் ஒனில் கீழே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள். அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். கீழே கேட்டிருப்பாங்க. இதில் சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகேண்ட் மனுதாரன் கையெழுப்புன்னு இருக்கு பாருங்கள். அதில் நீங்கள் சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் பிடிஎஃப்பில் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டட் ஃபைல் சைஸ் ஆஃப் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே இருக்கணும். சப்போர்ட்டட் ஃபைல் சைஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைல் வந்து நீங்கள் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து நான் 4 டாக்குமெண்ட்டையும் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். உங்களுக்கான பேமெண்ட் வந்து அதில் ஐ அக்ரின்னு இருக்கு பாருங்கள், அந்த ஐ அக்ரின்ற அந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கிட்டு மேக் பேமெண்ட் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான பேமெண்ட் வந்து கார்டு மூலிமா பண்ணுறீங்களா, என்ன டைப்ஸ்னு கேட்கும். எந்த டைப்பில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. பிரிண்ட் ரிசப்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கான ரிசப்ட் இந்த மாதிரி தான் தருவாங்க. ஒரு ஒப்புகை சீட்டு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இசேவையோட ஹோம் பேஜுக்கே வந்துடுங்க. இதில் வந்து செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஃபென்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பாட்டமில் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதாவது உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் நம்பர், உங்களுடைய சர்வீஸ், அதுக்கடுத்து எந்த டிபார்ட்மெண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேமெண்ட்டு, உங்களுடைய ஸ்டேட்டஸ், பேங்க் ஸ்டேட்டஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸும் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு விஏஓ. உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை ஆன பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.